ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பிஜிடிஆர்பி லாஸ்ட் எக்ஸாமில் வந்து கேட்ட கொஷின்ஸ்க்கான ஆன்சர் கீயை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். நமக்கு மேக்ஸ்வெல் ரிலேஷன்ஷிப்லேருந்து கேட்டிருக்காங்க. நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து அந்த இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இண்டிபெண்ட் வேரியபிள் வந்து டெம்பரேச்சர் அண்ட் வால்யூம், அடுத்தது வந்து டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், அடுத்தது என்ட்ரோபி அண்ட் வால்யூம், அடுத்தது என்ட்ரோபி அண்ட் ப்ரெஷர். ஸோ ரைட் சைடில் மேக்ஸ்வெல் ரிலேஷன்ஷிப் கொடுத்துட்டு நம்ம மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த கொஷினில் எந்த ஆப்ஷனுமே வந்து கரெக்ட் கிடையாது. ரொம்பவே பிளண்டரான மிஸ்டேக்கு. டிஆர்பி இதே தான் வேலை. இது அந்த ஆப்ஷனை கூட சரியாக அவங்களால செட் பண்ண முடியாமல், இது ஒன்றும் புதுசு இல்லை அவங்களுக்கு, எப்போதும் இதே போல் பண்ணுறது தான் அவங்களுக்கு வேலையே. இப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் டெம்பரேச்சர் அண்ட் வால்யூம் வந்து நமக்கு வந்து இண்டிபெண்ட் வேரியபிள்னால் நம்ம ஹெல்மோஸ் ஃப்ரீ எனர்ஜிங்கக்கூடிய அந்த தெர்மோடைனமிக் பொட்டன்ஷியல்லேருந்து தான் நம்ம வந்து மேக்ஸ்வெல் ரிலேஷன்ஷிப்பை நம்ம டிரைவ் பண்ணுவோம். மேக்ஸ்வெல் ரிலேஷன்ஷிப்பில் எப்போதும் நமக்கு யூஸ்வலாக டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம் அண்டு என்ட்ரோபி, ப்ரெஷர், வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர், இந்த 4 பேராமீட்டர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது மேக்ஸ்வெல் ரிலேஷன்ஷிப். அதர் தென் இந்த பேராமீட்டர் சப்போஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் வந்து நமக்கு இன்டர்னல் எனர்ஜிலையோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்தால்பிலையோ ஒன்று அப்படி ஏதாச்சும் நமக்கு வந்து ஃபர்தராக டிரைவ் பண்ணி வரக்கூடிய எல்லா ரிலேஷன்ஷிப்பும் அது வந்து மேக்ஸ்வெல் ரிலேஷன்ஷிப் ஆகாது. சரி, இப்போ ஆனால் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்தால்பி டேர்ம், அதே போல் நமக்கு வந்து இன்டர்னல் எனர்ஜி இருக்கா இல்லை, என்தால்பி டேர்ம் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. அப்போ இருக்கும்போது நம்ம இதை மேக்ஸ்வெல் ரிலேஷன்ஷிப்லேயே வந்து நம்ம வந்து இதை சேர்த்துக்கவே முடியாது. அதே சமயத்தில் அந்த கொடுத்துருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பும் சரியானு பார்த்திங்கன்னா அதுவும் இல்லை. இது ஆன்சர் கீழே டிஆர்பியோட அந்த ஃபைனல் ஆன்சர் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏன்னு கொடுத்துருக்காங்க. மனசாட்சியே இல்லாத, அது எப்படின்னு புரியவே இல்லை. இப்போ நீங்கள் ஆப்ஷன் ஏ அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் கீ படியே பார்த்தா கூட நீங்கள் ஆப்ஷன் ஏக்கு வந்து ஆப்ஷன் 3 வந்து ஆன்சர்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் 3 வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்தால்பின்னு வச்சுட்டா கூட நமக்கு லெஃப்ட் சைடு ஓகே, ரைட்டு. அதே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டி இன்ட்டு டோ பி பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்னு இப்படி இருக்கக்கூடாது, அது தப்பு. அது ஆக்சுவலாக வந்து நமக்கு டி இன்ட்டு டோ எஸ் பை டோ பி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ளஸ் பி தான் வந்து இதுக்கு ரைட் சைடில் வரக்கூடிய சரியான வந்து ஃபார்ம். அதுவுமே தப்பு. அடுத்தது ஆப்ஷன் பிக்கு வந்து ஆப்ஷன் 4ன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா -Tன்னு இருக்குது வெறும்னேன்னு, ஆனால் வந்து ஆக்சுவலாக அது வந்து B - T அது, இதுவும் தப்பு. அடுத்தது ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஆப்ஷன் 2 கொடுத்துருக்காங்க ஆன்சர் கீழே. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் கரெக்ட். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோ டி பை டோ வி அட் கான்ஸ்டன்ட் என்ட்ரோபின்னு வரும்போது அது வந்து டோ வி கிடையாது, அது தப்பு. அது வந்து டோ யூ அப்படி இருந்ததுன்னா இது சரியாக இருந்திருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் டிக்கு வந்து ஆப்ஷன் 1ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் 1ல் வந்து இந்த எல்ஹெச்எஸ் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாகவே தப்பு. ஆக்சுவலாக வந்து அந்த ஈக்குவேஷனோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டோ யூ பை டோ எஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு இருந்துருக்கணும் எல்ஹெச்எஸில். அது சீக்வல் டு நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து ரைட்டு டி இன்ட்டு டோ வி பை டோ ஹெச் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இது வந்து இது ஒரு கொஷின் இது செட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் இதில் வந்து ஆப்ஷன் ஏன்னு வேறு சூஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னே ஒன்றும் புரியல. சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். 2வது கொஷின் பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்கன்னா நமக்கு the chiral alkoxides of 8 group elements can made by using sodium hydroxide, benzene, potassium hydroxide, sugars கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நமக்கு ஓல்டு கிளாசிஃபிகேஷன் படி குரூப் 8னா ஆக்சுவலாக நமக்கு வந்து அதில் வந்து 3 குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் வரும். நமக்கு வந்து அயன் ஃபேமிலி, கோபால்ட் ஃபேமிலி அண்ட் நிக்கல் ஃபேமிலி, இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து பழைய கிளாசிஃபிகேஷன் படி நமக்கு குரூப் 8. இது மொட்டையாக குரூப் 8ன்னு கொடுத்துருக்காங்க ஓல்டு கிளாசிஃபிகேஷனில். அப்போ நம்ம இந்த 3 குரூப்பில் எந்த குரூப்னு நம்ம எடுத்துக்க முடியும்? சரி, அப்படியே நியூ கிளாசிஃபிகேஷன் படி அந்த 8ங்கிறது அதாவது ரோமன் லெட்டருக்கு பதிலாக 8th குரூப்னு கொடுத்துருந்தா கூட அது ஸ்பெசிஃபிக்காக அயன் ஃபேமிலியை வந்து மென்ஷன் பண்ணும். அப்படியும் இல்லை, இவங்க மொட்டையாக வந்து குரூப் 8ன்னு கொடுத்துருக்காங்க ரோமன் லெட்டரில். அகெயின் டிஆர்பி கொஷின் எடுக்கிறது எப்போதுமே இந்த ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. வெரி ஃபஸ்ட்டு
அல்காக்சைடு, கைரல் ஆல்காக்சைடு உங்களுக்கு அந்த டேர்ம்லேயே இருக்குது. கைரல் மீன்ஸ் வந்து நம்மளோட இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு மெட்டல் அயன், இப்போ இந்த குரூப் 8 அந்த அயனோ இல்லை கோபால்ட்டோ நிக்கலோ ஏதோ ஒரு மெட்டல் அயன் வந்து ஆல்காக்சைடு, அதாவது கைரல் ஆல்காக்சைடு ஃபார்ம் பண்ண போதுன்னா நம்மளோட லிகாண்ட் வந்து எப்படி இருக்குன்னா கைரலாக இருக்கணும். அதுதான் வந்து அப்போ தான், ஏன்னா லிகாண்ட் கைரலாக இருக்கிற பட்சத்தில் தான் நமக்கு வந்து அது ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆல்காக்சைடு வந்து கைரலாக இருக்க முடியும். சரி, அப்போது நமக்கு வந்து ஆப்ஷனில் நம்ம என்ன பண்ணிடலான்னா சோடியம் ஹைட்ராக்சைடை ரூல் அவுட் பண்ணிடலாம். சோடியம் ஹைட்ராக்சைடு கிடையாது, அதே போல் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கிடையாது. இதில் ஹைட்ராக்சைட்ஸ் தான் ஃபார்ம் பண்ணணும் நம்மளோட மெட்டல் அயன் கூட. ஸோ அப்போ இதுவும் கிடையாது, இதையும் கிடையாது, பென்சினும் கிடையாது, ஏன்னா பென்சின் வந்து நமக்கு கைரல் லிகாண்டும் கிடையாது. அப்போது ரிமைனிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சுகர் தான். உங்களுக்கு நல்லா தெரியும், சுகர் மாலிகுல் வந்து நமக்கு வந்து ஆல்காக்சைடு ஃபார்ம் பண்ணக்கூடிய காம்பவுண்ட் தான் த்ரூ வந்து அந்த ஹைட்ராக்சைடு குரூப். ஏன்னா நமக்கு தெரியும் சுகரில் வந்து நிறைய OH குரூப் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு வந்து அந்த OHல அந்த நமக்கு ஹைட்ரஜன் வெளியில் போச்சுன்னா அப்போ ரிமைனிங் பார்ட் எல்லாமே அந்த சுகரை நம்ம வந்து ஆறுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ அப்போ நம்ம இது சுகர் தான் நம்ம இருக்கக்கூடிய ஒரு, ஏன்னா நமக்கு சுகரில் கைரல் கார்பன் இருக்குது. அப்போ இது ஆல்காக்சைடு த்ரூ வந்து இந்த ஆக்சிஜன் வழியாக வந்து சென்ட்ரல் மெட்டல் அயன் கூட ஃபார்ம் பண்ணிச்சுன்னா நம்ம கைரல் ஆல்காக்சைடு ஃபார்ம் ஆகிறது சான்ஸ் இருக்குது. தேர்ட் ஒன் பாருங்கள், ஒரு வழியாக இந்த புக்லெட்டில் கேட்டுக்கிற ஒரு உருப்படியான கொஷின் இந்த TRB எக்ஸாமில். The correct order of nucleophilicity towards SN2 reaction isன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு 4 நியூக்ளியோஃபைல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நியூக்ளியோஃபைல்னால் அது வந்து எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ், அது வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சென்டரை நோக்கி போகும். அதாவது அது வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து அதுக்கிட்ட வச்சுக்கிற எலக்ட்ரானை வந்து கொடுக்கும். நமக்கு 4 ஆனையான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தயோஃபீனைலேட் அயனான், அடுத்தது ஃபீனாக்சைடு அயனான், அடுத்தது மீத்தாக்சைடு அயனான், இன்னொன்று வந்து பென்சின் செலினேட் அயனான். சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்சிஜன், சல்ஃபர், செலினியம் எல்லாமும் வந்து ஒரே ஃபேமிலியாக சேர்ந்தது. இதோட அயனானை தான் நம்ம இப்போ வந்து நியூக்ளியோஃபிலிசிட்டியோட ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கம்பேர் பண்ண போகிறோம். சரி, இப்போ ஒரு நியூக்ளியோஃபைல் வந்து ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைலாக இருக்குன்னா அதுக்கு வந்து எலக்ட்ரானெகட்டிவிட்டி கம்மியாக இருக்கணும் அந்த ஆட்டமுக்கு. அப்போ தான் எலக்ட்ரானெகட்டிவிட்டி கம்மியாக இருந்தால் தானே அது வந்து ஈஸியாக எலக்ட்ரான் டொனேட் பண்ணும் டுவர்ட்ஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அந்த நியூக்ளியோஃபிலிக் சென்டருக்கு. சரி, அதே சமயத்தில் வந்து போலரைசபிலிட்டின்னு வரும்போது, போலரைசபிலிட்டினா ஒன்றும் இல்லை, அதோட எலக்ட்ரான் க்ளவுட் வந்து ஈஸியாக டிஸ்டர்ப் ஆகணும். ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சென்டருக்கு பக்கத்தில் அது இருக்கும்போது அந்த எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சென்டரை நோக்கி அதோட எலக்ட்ரான் க்ளவுட் வந்து ஈஸியாக கவர் பண்ணணும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு வந்து போலரைசபிலிட்டி அதிகம்னு அர்த்தம். இது ரெண்டும் எதை பொறுத்து அமையும், நமக்கு சைஸை பொறுத்து தான் அமையும். ஆக்சுவலாக உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தான், டவுன் த குரூப் வந்து எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி என்ன ஆக போகுது, ஆக்சிஜன் ஃபேமிலி டிக்ரீஸ் ஆக போகுது. அப்போ டோனார் எபிலிட்டி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் நேச்சுரலாக. எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி கம்மியாச்சுன்னா அது ஈஸியாக எலக்ட்ரானை டொனேட் பண்ண தான் போகுது. அதே போல் போலரைசபிலிட்டின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போலரைசபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சைஸ் தான். சைஸ் பெருசாக அது வந்து ஈஸியாக போலரைஸ் ஆகும் நம்மளோட அந்த நியூக்ளியோஃபைல். உங்களுக்கு தெரியும் ஆக்சிஜன் இருக்கிற சைஸில் சின்னது, அடுத்தது சல்ஃபர், அடுத்தது வந்து செலினியம் அந்த ஃபேமிலி. அப்போ அதோட ஆனையான எப்படி இருக்கும், இப்படி தானே இருக்கும். ஆக்சிஜன் டு செலினியம் போகும்போது அதோட சைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போ இதுதான் நம்மளோட இந்த பென்சின் செலினேட் ஆனையான் தான் வந்து ஈஸிலி போலரைசபிள். சரியா, அதே சமயத்தில் நம்ம செலினியத்துக்கு தான் நமக்கு எலக்ட்ரானெகட்டிவிட்டியும் கம்மி. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா பிட்வீன் சல்ஃபர் அண்ட் செலினியம் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த நியூக்ளியோஃபிலிசிட்டி ஆர்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அடுத்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா மீத்தாக்சைடு அயனானுக்கும் ஃபீனாக்சைடு அயனானுக்கும் தான். இப்போ இது ரெண்டுத்தில் எது மோர் நியூக்ளியோஃபிலிக்னு வரும்போது உங்களுக்கு தெரியும் ஃபீனால் வந்து ஸ்ட்ராங் ஆசிட். அப்போனா என்ன அர்த்தம்னா ஃபீனால் ஸ்ட்ராங் ஆசிட்னா இதுதான் உங்களுக்கு ஃபீனாலோட ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ இந்த ஹைட்ரஜனை ஈஸியாக வெளியில் தள்ளிட்டு H+ வெளியில் தள்ளிட்டு இந்த ஃபீனாக்சைடு அயனான் என்ன பண்ணுன்னா அந்த பாண்ட் பேர் எலக்ட்ரானை இது வச்சுக்கணும். இந்த பாண்ட் பேர் எலக்ட்ரான் என்ன பண்ணும், ஃபர்தராக உள்ள டீலோக்கலைசேஷனில் இன்வால்வ் ஆகும். அதாவது இதுக்கு ரெசனன்ஸ் அந்த ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் நம்ம ஃபீனாக்சைடு ஆனையானுக்கு. அதாவது என்ன மீனிங் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, அப்போ ஃபீனாக்சைடு ஆனையான் வந்து எலக்ட்ரானை வச்சுக்க தான் விரும்புது. நியூக்ளியோஃபிலிக் சென்டரான அந்த எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஒரு ஸ்பீசிஸ்க்கு அது கொடுக்காது அவ்வளோ ஈஸியாக. அப்படி இருக்கும்போது அப்போ இதுக்கு இந்த நியூக்ளியோஃபிலிசிட்டின்னு வரும்போது இது கம்மியாக தானே இருக்க முடியும். தப்பாட்டு மீத்தாக்சைடு ஆனையானில் அந்த மாதிரியான எந்த ஃபீச்சர்ஸும் கிடையாது. ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷனோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து நமக்கு மெத்தில் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு +I குரூப் தானே.
அது வந்து என்ன பண்ணணும்னா எலக்ட்ரானை பம்ப் தான் பண்ணும் டுவர்ட்ஸ் வந்து அந்த ஆக்சிஜன் மேலே. ஏற்கனவே ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரான் பேர் ஒன்று வச்சிருக்கு. இந்த பாண்ட் பேர் எலக்ட்ரானை இது வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட் மூலமாக மெத்தில் குரூப் இன்னும் ஃபர்தராக புஷ் பண்ணால் அப்போ த்ரூ இந்த ஆக்சிஜன் வழியாக நம்ம ஒட்டுமொத்த மீத்தாக்சைடு அயான் ஈஸியாக நியூக்ளியோஃபிலிக் சென்டருக்கு வந்து என்ன பண்ணும், அதாவது எலக்ட்ரான் டெஃபிஷியன் சென்டருக்கு ஈஸியாக எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். அப்போ கம்பேர் பண்ணும்போது ஃபீனாக்சைடு அயனை கம்பேர் பண்ணும்போது மீத்தாக்சைடு அயன் தான் மோர் நியூக்ளியோஃபிலிக். ஸோ நமக்கு அந்த ஃபைனல் ஆர்டருங்கிறது இதுதான். ஆன்சருக்கு இதுதான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க உருப்படியாக. ஓகே, இந்த 5th கொஸ்டின் பாருங்கள். இந்த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த ஃபாலோயிங் மைக்ரோஸ்கோப்ஸ்ன்னு கேட்டுருக்காங்க. சரி, ஒரு 4 மைக்ரோஸ்கோப்பிங் டெக்னிக் கொடுத்துட்டு அதில் எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஒன்று வந்து அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப்பியை பற்றி, அடுத்தது வந்து ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி அண்டு டனலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி, தேர்ட் ஒன்று வந்து ஸ்கேனிங் டனலிங் மைக்ரோஸ்கோப்பி, அடுத்தது வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப்பி. சரி, இதில் வந்து ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏஎஃப்எம் எம்ப்ளாய்ஸ் எலக்ட்ரோமேட்டிக் லென்சஸ்ன்னு கேட்டுருக்காங்க. அது சரியான. அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப்பி வந்து எலக்ட்ரோமேட்டிக் ரேடியேஷனையும் இல்லை வந்து எலக்ட்ரோமேட்டிக் லென்சஸையும் ஒருபோதும் பயன்படுத்தாது. அது வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு டிப்பு மூலமா நம்மளோட சாம்பிளோட சர்ஃபேஸை வந்து டச் பண்ணும். அந்த டிப்பு என்ன மாதிரியான மெட்டீரியலாக இருக்கும் யூஸ்வலான்னு பார்த்தீங்கன்னா பீசோ எலக்ட்ரிக் எலமெண்ட்டாக இருக்கும். பீசோ எலக்ட்ரிக் எலமெண்ட்னா உங்களுக்கு தெரியும், நம்ம கேஸ் லைட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு பீசோ எலக்ட்ரிக் பிரின்சிபல் மூலயமா தான் நமக்கு அந்த ஸ்பார்க் வருது. எப்போல்லாம் நமக்கு ஒரு பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல் மேலே நம்ம வந்து ப்ரெஷர் அப்ளை பண்ணுறோமோ அப்போல்லாம் நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஸ்பார்க் வரும். சரி, ரைட், இது வந்து ஏஎஃப்எம். அப்போ ஆப்ஷன் வந்து ஏ தப்பு. அதே போல் ஆப்ஷன் சி போனீங்கன்னா அதுவும் அகைன் எப்படி அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப்பியே அதே போல் தான் ஸ்கேனிங் டனலிங் மைக்ரோஸ்கோப்பியும் அதுவும் ஒரு ஃபிசிக்கல் டிப்பை தான் யூஸ் பண்ணும். அந்த ஃபிசிக்கல் டிப் வந்து யூஸ்வலாக நமக்கு டங்ஸ்டனாவோ இல்லை வந்து பிளாட்டினம் இரிடியம் அலாயாக தான் இருக்கும். இதுவும் சர்ஃபேஸ் ஸ்டடி பண்ணக்கூடிய இன்னொரு டெக்னிக் தான். சரி, ஆப்ஷன் சியும் தப்பு. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப்பி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப்பி போல தான் ஒரு ஷார்ப் டிப்பை வந்து அட் நேனோ ஸ்கேலில் இருக்கக்கூடிய ஒரு ஷார்ப் டிப்பை யூஸ் பண்ணி தான் வந்து சர்ஃபேஸை ஸ்டடி பண்ண போது சர்ஃபேஸை தொடர்றது மூலிமா அந்த மெட்டீரியலோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை ஸ்டடி பண்ணுறது தான் நமக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப்பி. நம்ம சாம்பிளில் எந்தவித டிஸ்ட்ரக்ஷனுமே இருக்காது. நம்மளோட மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சாம்பிள் வந்து என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்ட்ரக்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம வந்து எலக்ட்ரான் பீமை வச்சு நம்ம வந்து அதை பம்பார்ட் பண்ணும்போது மாலிகுல் வந்து சுக்காக உடையும் இல்லை, ஃப்ராக்மெண்ட் ஆகும். அது அந்த மாதிரி இருந்தால் தான் டிஸ்ட்ரக்ஷன். நம்ம சாம்பிள் டிஸ்ட்ரக்ஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இங்கே வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃபிசிக்கல் டச் தான். அடுத்தது அப்போ இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் பி பாருங்கள், ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி. இந்த மைக்ரோஸ்கோப்பி டெக்னிக்கில் அதே போல் டனலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி, இந்த 2 டெக்னிக்குமே நம்ம என்னத்தை யூஸ் பண்ணுவோம்னா எலக்ட்ரான் பீமை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை வச்சு தான் நம்ம வந்து சாம்பிள் மேலே வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம பம்பார்ட் பண்ணுவோம். அப்போது ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பினா என்ன ஆகும்னா நமக்கு எலக்ட்ரான் பீம் வந்து நம்ம சாம்பிள் எக்ஸ் மேலே பட்டதுக்கப்புறம் நம்ம எக்ஸ் இங்கே கூடிய அந்த சாம்பிளில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அது எல்லாம் என்ன ஆகும்னா எஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த எலக்ட்ரான்ஸை தான் நம்ம வந்து செகண்டரி எலக்ட்ரான்ஸ்னு சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா அதை வந்து நம்ம பேக் ஸ்கேட்டர்டு எலக்ட்ரான் சொல்கிறோம். அதான் செவுத்தில் மோதி வர பால் போல். இப்போ நம்ம எலக்ட்ரான் போய் சாம்பிளில் மோதும்போது அதனால் இப்போ அந்த சாம்பிளில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வெளியில் தெரிக்கிறது. அதை நம்ம ஸ்டடி பண்ணுறோம். அதை ஸ்டடி பண்ணுறது மூலயமா தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம சாம்பிளோட சர்ஃபேஸ் மார்ஃபாலஜி நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா தெரிஞ்சுக்கணும். சரி, அப்போ வந்து இது வந்து ரிஃப்ளெக்ஷன் மோட். ஏன்னா எலக்ட்ரான் எல்லாமே ஸ்கேட்டர்ட் ஆகுது இல்லை, அப்போ வந்து செம் வந்து ரிஃப்ளெக்ஷன் மோடில் தான் வந்து ஒர்க் ஆகுது. அதே போல் டனலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பின்னு வரும்போது நம்ம எலக்ட்ரான் பீம் வந்து என்ன பண்ணணும்னா சாம்பிள் வழியாக ஊடுருவி அந்த பக்கம் வரும். அப்படி வரும்போது நம்ம அந்த சாம்பிளை வந்து நம்ம வந்து ஸ்டடி பண்ண முடியும். சரி, டிரான்ஸ்மிஷன் ஆகுது. அதாவது டனலிங் பெனிட்ரேஷனுங்கிறதெல்லாம் வந்து ஈக்குவல் டு டிரான்ஸ்மிஷன் தானே, உள்ளே பூந்து வெளில வருது. அப்போ வந்து இதுக்கு டெம்முங்கிறது டிரான்ஸ்மிஷன் மோடில் தான் ஒர்க் ஆகுது. செம் வந்து ரிஃப்ளெக்ஷன் மோடு, டெம் வந்து டிரான்ஸ்மிஷன் மோடு. ஸோ ஆப்ஷன் வந்து பி தான் இதுக்கு கரெக்ட். சரி, நெக்ஸ்ட் போகலாம்.